இன்றைய அடுத்த விளைவாக நாங்கள் வங்கி கணக்கும் வங்கி கணக்கிணங்க கூற்று என்ற பாடத்திற்குள்ள வரப்போகிறோம். இந்த அலகும் ஓயல் பரீட்சை வினாப்பத்திரத்திலே தொடர்ச்சியாக வருவதன் காரணமாக இந்த வினா ஓர் கட்டாய வினா மாதிரி நடைபெற்று முடிந்திருக்கின்ற ஓயல் பரீட்சை வினாக்கள் எல்லா வினாப்பத்திரத்திலேயும் காணக்கூடிய அடைக்கிற காரணமாக நாங்கள் இன்றைய பாடத்தில் வங்கி கணக்கும் வங்கி கூற்று என்ற பாடத்துக்கு போவாங்க என்றால் இதோட 10ஆம் ஆண்டு பாடத்தில் 9வது தேர்ச்சி. முதலில் வங்கி கணக்கு என்றால் என்னென்னு சொல்லியிருக்கணும், வங்கி கணக்குக்கும் வங்கி கூற்றுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, வேறுபாடு என்ன என்கின்ற விடயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வங்கி கணக்கு என்றால் காசுகளை மூலமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு கணக்கு என்று சுருக்கமாக சொல்லலாம். இந்த நடைமுறை கணக்கு வைத்திருக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு குறித்த மாத கால பகுதியில் அவர் சார்பாக மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்களை அறிவிக்கும் முகமாக வங்கியினால் மாதாந்தம் அனுப்பப்படுகின்ற கூற்று வங்கி கூற்றாகும். இந்த வங்கி கூற்றோட தொடர்புடைய கணக்கு தான் நிறுவனங்கள் தயாரிக்கின்ற வங்கி கணக்கு. இதில் காசுகளை பெருமளவு வைப்பு, காசு வைப்பு எல்லாம் வரவு பக்கத்திலேயும், காசுகளை மூலமான கொடுப்பனவு, காசு எடுப்பனவு எல்லாம் வங்கி கணக்கில் செலவு பக்கத்திலே பதிவு செய்யப்படுகின்ற மாதிரி வங்கி கூற்றுல வங்கி கணக்கில் வரவழைக்கின்ற விடயங்கள் எல்லாம் வங்கி கூற்றுல செலவு பக்கம் இருக்கும். வங்கி கணக்கில் செலவு பக்கம் இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் வங்கி கூற்றுல வரவு பக்கம் இருக்கும். அன்பின் மாணவர்களே, வங்கி கணக்கின் வரவு மீதி மாதிரி வங்கி கூற்றின் செலவு மீதி காணப்படும். வங்கி கணக்கின் செலவு மீதி மேலதிகப்பட்ட மாதிரி வங்கி கூற்றுல வரவு மீதி காணப்படும். அதாவது வங்கி கணக்கில் வரவுள்ள கொடுக்கல் வாங்கல் பதிகின்ற போது எவ்வாறு மீதி அதிகரிக்கின்றதோ அதே போல் வங்கி கூற்றில் செலவு பக்கம் பதிகின்ற போது மீதி அதிகரிக்கும். வங்கி கணக்கில் வரவு செலவு பக்கத்தில் பதிகின்ற போது கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு மீதி குறைவடையுமோ அதே போன்று வங்கி கூற்றில் வரவு பக்கத்தில் பதிகின்ற போது மீதி குறைவடையும் என்பதில் முதலில் விளங்கணும். இந்த வங்கி கணக்குக்கும் வங்கி கூற்றுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ஏன் வங்கி கணக்கிணக்க கூற்று அல்லது வங்கி கூற்று தயாரிக்கணும்? உதாரணத்துக்கு ஒரே நிறுவனம் ஒரே வகையான உள்ளீடு ஒரே வகையான தகவல்களை பதிகின்ற தரப்பினர் வெவ்வேறாக இருப்பதன் காரணமாக நிறுவனம் வங்கி கணக்கு தயாரிக்கிறது. எங்களோட நிறுவனம் கணக்கு வைத்திருக்கின்ற வங்கி வங்கி கூற்று தயாரிக்கிறது. வங்கிக்கும் வங்கி கூற்றுகளை எடுத்து நாங்கள் ஒப்பு நோக்கின்ற போது பல்வேறு காரணிகள் வித்தியாசமாக காணப்படும். ரெண்டு பேரோட மீதி முதல்ல ஒத்திருக்க மாட்டாங்க, முரண்பாடு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வங்கி கணக்கு மீதி 20,000 காட்டுது, வங்கி கூற்று மீதி 20,000 விட கூடுதலாக அல்லது குறைவாக காட்டலாம். என்ன காரணம் என்று பார்த்தோம்னா, வங்கி கணக்கில் வரவு இருக்கிற விடயம் வங்கி கூற்றில் செலவில் இல்லை. இலகுவா சொல்ல போனால் வங்கி கூற்றில் வரவில் இருக்கின்ற விடயம் வங்கி கணக்கில் செலவில் இல்லை என்றால் வசூலிக்கப்படாத காசோலை. இதே மாதிரி வங்கி கணக்கில் செலவு பக்கம் இருப்பாரு, வங்கி கூற்றுல வரவு பக்கம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன விடயம் வங்கி கணக்கில் வரவில் வந்து வங்கி கூற்றில் செலவில் இல்லை என்றால் வசூலிக்கப்படாத காசோலை. தற்போது சொல்லுகின்ற விடயம் வங்கி கணக்கில் செலவு பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டு வங்கி கூற்றுல வரவில் இல்லை என்றால் மாற்றப்படாத காசோலை. இது ஒரு வித்தியாசத்துக்கான காரணம் நாங்கள் பிரதானமாக இதை காணும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் நேரடி வைப்பு, பங்குலாக வருமானம், முதலீட்டு வருமானம், ஏனைய நிலையில் கட்டளை வருமானங்கள் எல்லாம் வங்கி கூற்றில் செலவில் மாத்திரம் காணப்படும். இந்த விடயங்களாலே வங்கி கூற்று மீதிக்கு வங்கி கணக்கு மீதிக்கு இடையிலான வேறுபாடு கொண்டிருக்கும். அதே போன்று நாங்கள் வங்கி கூற்றில் வரவு பக்கத்தில் மாத்திரம் ஒப்புநோக்கமாக இருந்தால் வரவு பக்கத்தில் மாத்திரம் காணப்படும். ஆனால் வங்கி கணக்கில் செலவில் இல்லை. வங்கி அளவீடு செய்த வங்கி கட்டணமாக இருந்தால் என்ன, காசோலை புத்தக கட்டணமாக இருந்தால் என்ன, வங்கி கட்டணம் அந்த மதி கட்டணம் அல்லது வங்கி சேவை கட்டணம் இதெல்லாம் வங்கி கணக்கில்
வரவு பக்கத்தில் காணப்படும். அதே போன்று நிலையல் கட்டளை கொடுப்பனவோ அது மின்சார கட்டணமாக இருக்கலாம், வாடகை கட்டணமாக இருக்கலாம், பிற செலவுகளுக்கான கொடுப்பனமாக இருக்கலாம். இந்த விடயங்கள் எல்லாம் வங்கி கணக்கில் வரவில் மாத்திரம் காணப்படும். இந்த விடயங்களை நாங்கள் நன்கு ஒப்பீடு செய்து நாங்கள் ஆய்வு செய்து முதலில் தேர்ந்தெடுத்து அல்லது எழுதி வைத்திருப்போம். இது எங்களுக்கு நன்றாக தெரியும். இது விளங்கினால்தான் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் வங்கி இணக்க கூற்று தயாரிக்கலாம். இதற்கு பிற்பாடு வருகின்ற அடுத்த விடயம் தான் திருத்திய வங்கி கணக்கு. திருத்திய வங்கி கணக்கு என்றால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வங்கி கணக்கில் விடுபட்ட விடைகள், அதாவது சீர் செய்யப்படாத விடயங்களை மீள உள்ளடக்கி தயாரிக்கப்படுகின்ற கணக்கு தான் திருத்திய வங்கி கணக்கு. இப்ப எங்களுக்கு விளங்கணும் திருத்திய வங்கி கணக்கு என்றால் என்ன. திருத்திய வங்கி கணக்கு என்றால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட இறுதி வங்கி மீதியை கொண்டு நேரடி வைப்புகள், பங்கு லாபங்கள், ஏனைய வருமானங்களை வரவு பக்கத்தில் உள்ளடக்கி வங்கி கட்டணம், வரி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம் மற்றும் பிற நிலைய கட்டணை கொடுப்பனவுகளை செலவு பக்கம் உள்ளடக்கி தயாரித்து சீர் செய்து இறுதி மீதி எடுக்கிற கணக்கு. அந்த திருத்திய வங்கி கணக்கில் மாற்றப்படாத காசோலையும் வசூலிக்கப்படாத காசோலையும் வராது. தற்போது நாங்கள் இரண்டு மீதிகளையும் சரிதான் என்று இணக்கப்பாட்டு வருவதற்காக வேண்டி வங்கி இணக்க கூற்று அல்லது வங்கி கணக்கிணக்க கூற்று அறிவோம். இப்போ வங்கி கணக்கிணக்க கூற்று அல்லது வங்கி இணக்க கூற்று என்றால் என்னென்னு பார்த்தோம்னா, வங்கி இணக்க கூற்று என்றால் வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் சமனில்லாத பட்சத்தில் அவ்விரு மீதிகளையும் இணக்கம் செய்வதற்காக வேண்டி தயாரிக்கப்படுகின்ற கணக்குத்தான் வங்கி இணக்க கூற்று அல்லது வங்கி கணக்கிணக்க கூற்று. இது எங்களுக்கு நன்றாக தெரியணும். வங்கி கணக்கிணக்க கூற்றில என்ன விடயங்கள் வரும் என்று பார்த்தோம்னா, மாற்றப்படாத காசோலையும் வசூலிக்கப்படாத காசோலையும், வங்கி கணக்கு மீதியிலிருந்து வங்கி கூற்று மீதியை காணுகின்ற போது மாற்றப்படாத காசோலை கூட்டப்படும், வசூலிக்கப்படாத காசோலை கழிப்படும். இதை நாங்கள் இலகுவாக விளங்கிட்டோம் என்று சொன்னால் வருகின்ற பரீட்சையில வங்கி கூட்டு தொடர்பான வினாவை நாங்கள் இலகுவாக செய்யலாம். அன்பின் மாணவர்களே, நாங்கள் இங்கே தொகுத்திருக்கின்ற எங்களோட பாடத்தோடு சம்பந்தப்பட்ட இதை விளக்கத்தை பார்ப்போமாக இருந்தால் இதில் முதலாவது சொல்லப்படுகின்ற விடயம், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கி கணக்கு காசோலை வைக்கிறது. இதற்கு நான் அடிப்படையில் வருகிறோம். வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு, கொடுப்பனவு, காசோலை வழங்குதல், உரிய செலவு கணக்கு வரவு, காசு கணக்கு காசோலையின் படியா வங்கி கணக்கு, காசோலையின் படியா வங்கி கணக்கு, காசோலையின் படி என்ன வங்கி கணக்கு. இதுல காசு கணக்குன்னு சொல்றதை விட வங்கி கணக்கு பொருத்தம். வங்கி கணக்கு காசோலை வழங்குதல், காசோலை, இது எங்களுக்கு பேசிக் தெரியும். இதுல நம்ம விடயம் சொல்லப்படுகிறது காசோலை வழங்கப்படல். காசோலை வழங்கப்படுவதற்கான காரணங்கள் ஏற்கனவே சொல்லப்படாத விடயங்கள் வருகிறது. காசோலை வழங்கப்படுவதற்கான காரணம் முறையற்ற வகை காசோலை எழுதுதல், கையொப்பம் வேறுபடல், தொகை எழுத்தில் வேறுபடல், இப்படி பல்வேறு காரணம் இருக்கும். அதில் இரண்டு வகையான காசோலை வழங்கப்படும். நான் சொல்லப்பட்ட விடயம் கொண்டு வங்கியிடப்பட்ட காசோலை, அதாவது பெற்ற காசோலை வழங்கப்படல். பெற்ற காசோலை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நாங்கள் வங்கி கணக்கில் வரவில் அந்த காசோலை பதிந்திருப்போம். தற்போது என்ன செய்யணும், அந்த காசோலை இல்லாமலாகிறதுக்கு வங்கி கணக்கு செலவு. இது கடன் பற்றோரிடம் பெற்ற காசோலை என்றபடியால் மீண்டும் கடன் பற்றவர்களுக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு என்று இழந்த பதிவு உருவாக்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்ட காசோலை வழங்கப்பட்டால் வங்கி கணக்கு வரவு, கடன் கொடுத்தவர்களுக்கு செலவு. கடன் கொடுத்தோருக்கு வழங்கிய காசோலை வழங்கப்படுகிறது. ஏன் இவ்வாறு பதியப்படுகின்ற பார்த்தால் வங்கி கணக்கில் ஏற்கனவே செலவு வைத்திருப்போம். அந்த காசோலை திருப்பப்படுகின்ற போது வங்கி கணக்கில் வரவு, கடன் கொடுத்தவர்களுக்கு செலவு. அடுத்த விடயம் சொல்லப்படாத விடயம், மிக முக்கியமான விடயம் என்று வங்கி மேலதிக பற்று, கோடி. வங்கி நடைமுறை கணக்கில் தற்போது காணப்படும் மீதிக்கு நேரடியாக காசோலை வழங்குகின்ற நடைமுறை வாடிக்கையாளருக்கு வங்கி வழங்க வசதி. அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் அக்கௌண்ட்ல வந்துட்டு 25,000 ரூபாய் மீதி இருக்கு. 26,000 ரூபாவுக்கு காசோலை வரையப்படும் என்று சொன்னால் இந்த 1000 ரூபாய் தான் வங்கி நேரடியை பற்றி வங்கி வரையில். இதில் வங்கி கணக்கு செலவு மீதி, வங்கி வரவு மீதி வரப்படும். நான் ஏற்கனவே கூறியது போல வங்கி கூற்று
திகதி, விவரம், வரவு, செலவு, மீதி. இது எங்க இருக்கும்டா மைனஸ் வந்துச்சுன்னா வரவு மீதி இருப்பாரு, பிளஸ் வந்துச்சுன்னா செலவு மீதி இருப்பாரு. வங்கி கூத்துல வங்கி கணக்கு T4, இது வரவு பக்கம், இது செலவு பக்கம். அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கணுமா இருக்கோம்டா, இப்போ நான் ஏற்கனவே கூறிட்ட விடயத்தை வங்கி கூற்று. வங்கி நடைமுறைகளை குறிப்பிட ஒருவருக்கு வங்கியினால் பாதாத ஒரு முறை அனுப்பப்படும் கூற்று. ஒரு முறை, அதாவது வணிக வங்கியில் நடைமுறை கணக்கு வைத்திருக்கின்ற வாடிக்கையாளருக்கு அவர் சார்பாக வைத்துள்ள கொடுக்கலாளர்களை அறிவித்து போவா வங்கியில் அனுப்பப்படுகின்ற கூற்று வங்கி கூற்று. வங்கி கணக்கிழக்கு கூற்று. இதன் மூலம் ஒரு வணிகத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் வங்கி கணக்கு மீதிக்கு வங்கி கூற்று மீதிக்கும் இடையிலான வேறுபாட்டை அறிந்து பார்க்க முடியும் என்பது வங்கி கணக்கிழக்கு கூற்று தயாரிப்பதன் நோக்கம் என்ன என்று நாம் காண முடியும். வங்கி கணக்கிழக்கு கூற்று அல்லது வங்கி கூற்று வங்கி இலக்க கூற்று என்ன கேட்டால் வங்கி கணக்கு மீதிக்கு வங்கி கூற்று மீதிக்கும் இடையிலான வேறுபாடுகளை இலக்கம் சேர்த்துதான் தயாரிக்கப்பட்ட கூற்று. அனைவரையும் கூறிய விடைகிறது. இவ்விரு மீதியும் வேறுபட்டால் அவ்வேறுபாட்டுக்கான பிரதான காரணங்கள் ஒவ்வொரு விடயங்களா இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. முதலாவது விடயம் மாற்றப்படாத காசோலை. இவை வங்கி கணக்கில் மட்டும் செலவு வைத்து வங்கி கூற்றில் வரவில் பதியப்படாமல் இருக்கும். இதனால் வங்கி கணக்கில் காணப்படும் மீதியை விட வங்கி கூற்று மீதி அதிகமாக, அதாவது இலகுவாக இருந்தால் இது வங்கி கணக்கு செலவில் இருக்கும், வங்கி கூற்று செலவில் இருக்கும். என்ன காரணம் என்று பார்த்தோம்னா வங்கி கணக்குல செலவு பக்கத்தில் பதிந்திருப்பதன் காரணமாக அது செலவு பக்கம் பதிஞ்சிருக்கும். வங்கி கூற்றில வரவு வைக்காதால மீதி அதிகரித்து காணப்படும். அடுத்த விடையினால் வசூலிக்கப்படாத காசோலை. இவை வங்கி கணக்கில் நிறுவன வங்கி கணக்கில் வரவு வைத்து வங்கி கணக்கில் மற்றும் வரவு வைத்து வங்கி கூற்றில் செலவில் பதியப்படாமல் இருக்கும். இதனால் வங்கி கணக்கில் காணப்படும் மீதி வங்கி கூற்று மீதியை விட அதிகமாக காணப்படும். அதாவது இதன் அடிப்படையில் நாம் பார்ப்பதாக இருந்தால் வங்கி கணக்கு சகோதரருக்கும் வங்கி கூற்று மீதி குறைவடைந்து செயல்கள் காணப்படும். நேரடி வைப்பு வியாபாரத்தின் வருமதியாளர்கள் அல்லது வியாபாரத்துக்கு காசு தர வேண்டிய தளபதியாளர்கள் கடன் பெற்றோர் எங்களது அக்கவுண்டுக்கு நேரடியாக வங்கி கூட்டில் செலவு வைத்திருக்கிறோம். அது போல இது மாத்திரமல்லாமல் நாம் வணிக வங்கியில நடைமுறை கணக்கு ஆரம்பிக்கின்ற போது அந்த வங்கியை சொல்லியிருப்போம், நிலையல் கட்டளை அடிப்படையில் பங்குலா வருமானங்கள், முதலீட்டு வருமானங்கள், வட்டி வருமானங்கள், எனக்கு இவ்வாறான இன்னும் நிறுவனங்களுக்கு கூடாக வருமானங்கள் வர இருக்கின்றது. வங்கியே அத்தனை வருமானங்களை வசூலித்து என்னுடைய வங்கி கணக்கில் சேரென்று வங்கிக்கு எடுக்க மூலமான நிபந்தனை என்ற கட்டளை ஒன்றை நாங்கள் வழங்கியிருப்போம். அந்த கட்டளை மூலமாக சில வருமான விடயங்களை வருமான வழிகளை வங்கி நேரடியாக வங்கி கூற்றுல செலவு வைத்திருக்கும். இவ்வாறான விடயங்கள் தான் நேரடி வைப்புகளாக கருதப்படும். இந்த நேரடி வைப்புகள் இந்த வங்கி கூற்றுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்தாங்க. இதில் சொல்லப்பட்ட விடயம் வங்கி கூற்றில் செலவு வைத்து, அதாவது வங்கி கூற்றில் மாத்திரம் செலவு வைத்து வங்கி கணக்கில் வரவில் பதியப்படாமல் இருக்கும். இதனால் வங்கி கணக்கில் காணப்படும் மீதி வங்கி கூற்று மீதியை விட குறைவாக காணப்படும். இதுல விளைவு வங்கி கணக்கு மீதி சய வங்கி கூற்று மீதி சக. இதைத்தான் சொல்லப்படுகிற பங்குலாக வருமானம், வட்டி வருமானம், இது கடன் பெற்றோரிடம் நேரடியாக வைப்பு செய்கின்ற விடயங்கள் அல்லது நடைமுறையில் போல நிலையல் கட்டளை வருமானங்கள். நிலையல் கட்டளை மற்றும் வங்கி கட்டளைகள் இரண்டு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையல் கட்டளை கொடுப்பனம் என்றால் ஏற்கனவே நான் கூறியது போல வங்கிக்கு நாங்கள் மின்சார கட்டணத்தை செலுத்துறதுக்கு, காப்புறுதி கட்டணத்தை செலுத்துறதுக்கு, ஏனைய சில கொடுப்பனவுகளை செய்யறதுக்கு நாங்கள் எடுத்து மூலம் வழங்கி இருக்கின்ற கட்டளை. இதை நேரடியாக வங்கி என்ன செய்யும், செலுத்திட்டு வரவு பக்கம் வைக்கும். வங்கி கூற்றுல வரவுகளை வைத்திருக்கும். அதே போல வங்கி தான் வழங்குகின்ற சேவைகளுக்காக காசோலை புத்தக கட்டணம் என்றும் வங்கி கட்டணம் என்றும் வரி கட்டணம் என்றும் சில அளவீடுகளை செய்யும். இந்த அளவீடுகள் நேரடியாக வங்கி கணக்கில் வரவுல வைத்திருக்கிறதால என்ன மாற்றம் நடக்கும் என்று பார்ப்பமாக இருந்தார்கள்.
வங்கி கூற்றுல வரவு பக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால வங்கி கூற்று மீதி குறைவடைந்திருக்கும். வங்கி கணக்கில் செலவு வைக்காதால வங்கி கணக்கு மீதி அதிகரிச்சிருக்கும். இந்த விடையை நன்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது. இவை இரண்டு வங்கி கூற்றில் வரவிலும் வங்கி கணக்கில் செலவிலும் பதியப்படாமல் இருக்கும். இதனால் இவை இரண்டும் வங்கி கூற்றில் வரவிலும் வங்கி கணக்கில் செலவிலும் பதியப்படாமல் அவ்வாறு இவை இரண்டும் வங்கி கூற்றில் வரவில் பதியப்பட்டு வங்கி கூற்றில் வரவில் பதியப்பட்டு வங்கி கணக்கில் செலவில் இவை இரண்டும் வங்கி கூற்றில் வரவில் பதியப்பட்டு வங்கி கணக்கில் செலவில் பதியப்படாமல் இருக்கும். இதனால் வங்கி கணக்கில் காணப்படும் மீதி வங்கி கூற்று மீதியை விட அதிகமாக இருக்கும். இதன் விளைவு வங்கி கணக்கு சக வங்கி கூற்று மீதி குறைவடைந்திருக்கும் செயல். இந்த விடயங்கள் எல்லாம் இரண்டு மீதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை ஏற்படுத்தியிருக்கும். இவ்வாறு வங்கி கணக்கு மீதி மற்றும் வங்கி கூற்று மீதியை இடையிலான வேறுபாட்டை கண்டறிந்து சீராக்கப்பட்ட வங்கி மீதியை பெற வேண்டும். சீராக்கப்பட்ட வங்கி மீதியுடன் மாற்றப்படாத காசோலையை கூட்டி வசூலிக்கப்படாத காசோலையை கழித்து வங்கி கூற்று மீதி பெறப்படும். இச்செயற்பாடு வங்கி இலக்க கூற்று எனப்படும். அதாவது இச்செயற்பாடு வங்கி இலக்க கூற்று எனப்படும் என்று சொல்லுகின்றதை விட இவற்றில் நான் சொல்லுகின்ற விடயம் வங்கி இலக்க கூற்று தயாரிக்கின்ற படிநிலை. அதாவது வங்கி இலக்க கூற்று என்றால் என்னென்று கேட்டால் வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் சமனில்லாத பட்சத்தில் அவ்விரு மீதிகளையும் இணக்கம் செய்வதற்காக வேண்டி தயாரிக்கப்படுகின்ற கணக்கு வங்கி இணக்க கூற்று அல்லது வங்கி கூற்றாகும். இதுல வங்கி கணக்கை திருத்தி வசூலிக்கப்படாத காசுகளை மாற்றப்படாத காசுகளை சீராக்கி செய்கின்ற செயற்பாடு வங்கி கணக்கினை கொண்டு தயாரிப்பதற்கான வழிமுறையாகும். எனவே அன்பின் மாணவர்கள் நாங்கள் அடுத்த விடயத்திற்கு வருவதாக இருந்தால் ஒரு வினா தரப்படுகிறது. இதுல உங்களோட பாடத்தில் இருக்கின்ற செயற்பாடுகள் இருக்கிறது. வங்கி சாதக மீதி என்றால் வரவு மீதி, சாதகம் வரவு மீதி, அனுகூலமான மீதி என்றெல்லாம் சொல்லப்படும். வசூலிக்கப்படாத காசோலை 48, சமர்ப்பிக்கப்படாத காசோலை 50, இலக்கம் 50, 51 ஒரு வினா தரப்பட்டிருக்கு. வங்கி கூற்றில் பின்வரும் விடயங்கள் காணப்பட்டன, ஆனால் வங்கி கணக்கில் காணப்படவில்லை. நிலையில் கட்டளை கட்டணம் 5000, நேரடி வைப்பு 6000, வங்கி கட்டணம் 4000. வேண்டப்படுவன திருத்திய வங்கி கணக்கு வங்கி கூற்று. இதுக்கு முன்னர் நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். இந்த வித்தியாசத்துக்கான காரணியை எப்படி கண்டுபிடிக்கிறது அன்பின் மாணவர்களே, இதை நீங்கள் நன்றாக விளங்குவதும் நான் இலகுவான முறையில் உங்களுக்கு சொல்லுகின்ற விடயம். இதில் வங்கி கணக்கு இருக்கும். வங்கி கணக்கு திகதி, விவரம், வரவு, செலவு, மீதி. ஒரு இலகுவான உதாரணத்துக்கு நான் கருதுகின்றேன். வங்கி கூற்று உதாரணத்துக்கு மீதி 10 ரூபாய். இங்கேயும் முதலாம் மீதி கொடுங்க. மீதி 10 ரூபாய் 10. ஒரு காசோலை இலக்கம் இருக்காது 5 ரூபாய். இதுலேயும் 5 ரூபாய் காசோலை வருகிறது 15 ரூபாய். இந்த காசோலையின் விளக்கம் வசூலிக்கப்பட்ட காசோலை. இன்னும் ஒரு காசோலை வருகிறது 6 ரூபாய். இந்த காசோலை வங்கி கூற்றில் செலவு பக்கத்தில் இல்லை என்றால் இந்த காசோலைக்கு பேர் வசூலிக்கப்படாத காசோலை. என்ன காசோலை என்றால் இது வசூலிக்கப்படாத காசோலை 6 ரூபாய். இவ்வாறுதான் வசூலிக்கப்படாத காசோலை உருவாக்கப்படும். எழுத்திருக்கின்ற வசூலிக்கப்படாத காசோலை என்று சொல்லப்படுகின்ற இது எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால் இங்கே 7000 உதாரணத்துக்கு இலகுவாடுத்தீர்கள் 6 ரூபாய் என்கின்ற காசோலை வங்கி கணக்கில் வரவுல இருக்கு, வங்கி கூட்டுல செலவுல இல்லை என்றால் வசூலிக்கப்படாத காசோலை. இதே போன்று மாற்றப்படாத காசோலை உருவாக்கப்படும் 2 ரூபாய். இங்கே 2 ரூபாய் வருவார் பக்கம் மீதி 13ஆம் குறைவடையும்
இன்னும் ஒரு காசோலை 4 ரூபாய். இந்த காசோலை வங்கி கணக்கில் செலவுகளுக்கு வங்கி கூட்டில் வரவில்லை இல்லை என்றால் இந்த காசோலை தான் மாற்றப்படாத காசோலை. இவ்வாறு தான் இந்த மாற்றப்படாத காசோலை இரண்டும் இங்கே இலங்காட்டப்பட்டிருக்கும். அதுபோல இந்த நடப்பட்டிருக்கிற விடயம் நேரடி வைக்கின்றது. ஒரு கடன் பெற்றோர் அல்லது வருமானம் ஒரு 5 ரூபாய், பங்கு லாபம் 3 ரூபாய், இவை வங்கி கூட்டில் மாத்திரம் வரவு காணப்பட்டிருக்கும், வங்கி கணக்கில் இருக்காது. எனவே அங்கு மாணவர்களே இந்த 2 விடயங்களும் நேரடி வருமானங்களாக நேரடி வைப்புகளாக கருதப்பட்டு இலங்காட்டப்படும். அதுபோல இந்த வரப்பட்ட அடுத்த விடயம் தான் வங்கி கட்டணம். நான் இலகுவா எடுக்கிறேன். இந்த விடயத்தை நான் ஒரு 2 ரூபாய் வங்கி கட்டணம் என்றால் இது மீதி 5, 18, 21, 2 போனால் 19 என்று இந்த இடத்தில் வருகின்ற வங்கி கட்டணம் 2 ரூபாய். வங்கி கட்டணம் 2 ரூபாய் இடத்துல வருவதன் காரணமாக மீதி 19 குறைவடையும். இவ்வாறுதான் நம்மளுக்கு பரீட்சையில வினா வரக்கூடிய 2 முறைகள் மாற்றம்தான் இருக்கிறது. ஒன்று வங்கி கணக்கையும் வங்கி கூற்றை தருவது, அல்லது இங்கே தொகுத்திருக்கின்ற இந்த கணக்கு மாதிரி சந்தித்து கீழே இணைக்க வேண்டப்படுவது திருத்திய வங்கி கணக்கு, முடிவடைந்த மாதத்துக்கான வங்கி கணக்கு கூற்றுவோம். இதை நாங்கள் செய்து காட்டிருக்கிறோம். உங்களுக்கு எவ்வாறு செய்யலாம் சொல்லுவோம். அப்படி மாணவர்களே அடிப்படையை நாம் காசோலை விற்க 1 ரூபாய் எடுத்துக்கொண்டால் மீதி 18 ரூபாய். இப்போ நாங்கள் விடயத்துக்கு வருவோம். 15, 6, 21, 6 போனால் மீதி சென்றது 15 ரூபாய், மீதி வந்தது 15 ரூபாய். இதுதான் முரண்பாடு. இதில் என்ன முரண்பாடு என்று நாங்கள் பார்க்கவா என்றால், இதில் என்ன முரண்பாடு என்று பார்த்தால் இந்த மீதி 18 ரூபாவும் 15 ரூபாவும் காட்டப்படுகின்றது. இதில் 18 ரூபாய் வங்கி கூற்று, இவர் 15 ரூபாய். வித்தியாசத்திற்கான காரணங்களை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். வசூலிக்கப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை இதில் வந்திருக்கிறது 6 ரூபாய். மாற்றப்படாத காசோலை 4 ரூபாய். பங்கு லாபம் 3 ரூபாய். கடன் பெற்றோர் 5 ரூபாய். வங்கி கட்டணம் 2 ரூபாய். காசோலை புத்தக கட்டணம் 1 ரூபாய். இப்போ நாங்கள் இடத்துல இலகுவாக திருத்திய வங்கி கணக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்ற வங்கி கணக்கில் ஆரம்ப மீதி, இறுதி மீதி தான் இங்கே ஆரம்ப மீதியாக வருவார் 15 ரூபாய். அன்பு மாணவர்களே இலகுவாயாக வைத்துக் கொள்ளுங்கள். திருத்திய வங்கி கணக்கில் 2 விடயங்கள் வரவு பக்கத்தில் வரலாம். உங்களுக்கு நேரடி வைப்புகளும் நிலையில் கட்டளை வருமானங்களும் சில வேளைகளில் வழங்கப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை. அதே மாதிரி திருத்திய வங்கி கணக்கில் நிலையில் கட்டளை கொடுப்பனவுகள், வங்கி செய்த அறவீடுகள் சில வேளைகளில் வைப்பு செய்யப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலை. இவைகளை தவிர வேறு விடயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அன்பானவர்களே, இதன் அடிப்படையில் நான் செய்து காட்டிய இந்த கலைக்கு நான் மூன்று வருகின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்படாத காசோலையும் மாற்றப்படாத காசோலையும் வராது. இதில் வசூலிக்கப்படாத காசோலை 6 ரூபாய், மாற்றப்படாத காசோலை 4 ரூபாய், பங்கு லாபம் நண்பர்கள் பக்கம் 3 ரூபாய். வாடிக்கையாளர் நேரடி வைப்பு கடன் பெற்றோர் முதலுக்கு 5 ரூபாய். வங்கி கட்டணம் செலவு பக்கம் 2 ரூபாய். காசோலை புத்தக கட்டணம் 1 ரூபாய். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த கணக்கை பேலன்ஸ் ஆக்க போகிறோம். 18, 5, 23, மீதி சென்றது 20, மீதி வந்தது 20. இப்போ நாங்கள் அடுத்த வினா வங்கி இணக்கு கூற்று அல்லது வங்கி கணக்கிணக்கு கூற்று. இதில் வங்கி கணக்கு இணக்கு கூற்று திருத்திய வங்கி கணக்கு மீதி, இப்போ திருத்திய வங்கி கணக்கு மீதி 20 ரூபாய் கூட்டு மாற்றப்படாத காசோலை விட 18 ரூபாய் வர வேண்டியது. மாற்றப்படாத காசோலை 4 24 களி வசூலிக்கப்படாத
காசோலை 6 ரூபாய். 6 கழிச்சா எங்களது விடை வங்கி கூற்று மீதி 18 ரூபாய். இதுதான் வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடுவதற்கான காரணங்களை அல்லது உபாய வழிகளை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த விட 18 ரூபாய் இங்கேயும் மனசாகுது, இந்த விட இங்கேயும் மனசாகுது. அப்படி மாணவர்களே, இந்த 2 முறையில நான் உங்களுக்கு வினா வரலாம். வேறு வாடிகளை நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்றால், இந்த வரவு பக்கத்தோட இவர் செலவு பக்கத்தை ஒப்பு நோக்கலாம், இவர் செலவு பக்கத்தோட வரவு பக்கத்தை ஒப்பு நோக்கலாம். இவ்வாறான ஒரு கணக்கின் மூலம் தான் இந்த கணக்கு உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வேறு சொல்லியிருக்கிற கணக்கு இப்போ உங்கள் திருத்திய வங்கி கணக்கையும் இதை நான் ஏற்கனவே கூறியது போல இது செய்து காட்டப்படுகின்றது. இந்த அனைவரது ஆரம்ப மீதி 20,000 ரூபாய். ஆரம்ப மீதி 20,000 ரூபாய். நேரடி வைப்பதில் வந்திருக்கிற விடயம் 6,000 ரூபாய். வரவுல நிலையில் கட்டணை 5,000 ரூபாய். வங்கி கட்டணம் 4,000 ரூபாய். கூட்டணும்னா 26,000. 26,000 9,000 கோடிக்குலாம் மீதி சென்றது 17,000 ரூபாய். மீதி வந்தது 17,000 ரூபாய். இது திருத்திய வங்கி கணக்கில் இறுதி மீதி. கூட்டு சீராக்கிய வங்கி கணக்கு மீதி அல்லது திருத்திய வங்கி கணக்கு மீதி 17,000 எடுத்துட்டோம். 2 காசோலைகள் மாற்றப்படவில்லை. 5,000 ரூபாய், 6,000 ரூபாய், 28,000 ரூபாய். 12, 17, 28 வசூலிக்கப்படாத காசோலை ஒரே ஒரு காசோலை இருப்பதன் காரணமாக 7,000 கிடைச்சிருந்தா இந்த நிறுவனத்தின் வங்கி கூற்று மீதி 21,000 ரூபாய். அப்படி மாணவர்களே, உங்களுக்கு இந்த பரீட்சை வினாக்களில் வரக்கூடிய 2 பெரும்பாலும் அநேகமான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். இவ்வாறான வினாக்கள் தான் எதிர்வரும் பரீட்சையில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை நீங்கள் பாடப்புத்தகத்தை நன்கு வாசித்து அறிந்து கொள்ள முடியும் என கேட்டுக்கொள்கின்றேன்.